10th Social Science, Geography, Unit 1, page number 82, India, Location, Relief and Drainage. இந்தியாவினுடைய அமைவிடம், அதனை சுற்றியுள்ள பகுதிகள், அதனுடைய drainage, இதெல்லாம் தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். Introduction. India is the 7th largest country in the world and 2nd largest country in Asia. உலகத்திலேயே இந்தியா பரப்பளவில் 7th 7வது இடத்தை பெற்றுள்ளது. ஏசியாவில் 2nd largest country 2வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்தியாவுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லப்படுது. Well with an area, total area, இந்தியாவுடைய ஏரியா 32,87,263 kilometers, square kilometer அப்படின்னு கொடுத்துருக்கு. India's land and water frontiers. India shares its 15,200 kilometer long land with Pakistan in the west. இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் 3 பக்கமும் கடலாலையும் ஒரு பக்கம் நிலமாகவும் சூழ்ந்துள்ளது. இது பெனிசுலா கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு நாடும் இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது இதில் படிக்க போகிறோம். பாகிஸ்தான் இன் த வெஸ்ட், ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த், and Bangladesh and Myanmar in the east, Pakistan in the west. இந்தியா மேப் எடுத்துக்கிட்டாலே முதல்ல மேப்பில் மேலே உள்ளது நார்த், அடுத்த கீழே உள்ள பகுதி சவுத், ரைட் சைடில் ஈஸ்ட், இதான் ரைட் சைடு, இதில் ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் வெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுவிடணும். அப்போ மேலே முதல்ல நார்த், பாகிஸ்தான் நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்குது. சாரி, வெஸ்ட். பாகிஸ்தான் இந்த வெஸ்ட், ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட். ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட்ல இருக்குது. நார்த் இங்க இருக்குது. ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட், நார்த்துங்க மேல வெஸ்ட் சைடு. அப்போ இங்க ஆப்கானிஸ்தான் இங்க இருக்குது. சைனா, நேபாள், பூட்டான் இந்த நார்த், சைனா நார்த்தில் இருக்கு. அண்ட் பங்களாதேஷ், மியான்மர் இந்த ஈஸ்ட், பங்களாதேஷ் மியான்மர் ஈஸ்ட் சைடில் இருக்குது. இங்கே இருக்கு பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்ட் சைட். ஆக நார்த், சவுத், இங்கே வெஸ்ட், இங்கே ஈஸ்ட். இந்த டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், அந்த 3 சைட் கண்ட்ரி பை த இந்தியன் ஓஷன். 3 சைடும் இங்கே கடல் இருக்குதை நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் சைடில் அரேபியன் சி, ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால், சவுத் சைடில் இந்தியன் ஓஷன். இந்த 3 பக்கமும் நமக்கு கடல் இருக்குது. இங்கே ஹிமாலயாஸ், நார்த் சைடில் ஹிமாலயாஸ் இருக்குது. Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea in the west, the Bay of Bengal in the east. The total length of the coastline of India, including the island, is 7,516 kilometer அப்படின்னு சொல்லி இதனுடைய பரப்பளவை நமக்கு கொடுத்துருக்கு. ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கிறது ஒரு பால் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை a narrow and shallow sea called பால் ஸ்ட்ரைட். இங்கே ஒரு பால் ஸ்ட்ரைட்னு ஒரு பிளேஸ், இடம் வரும். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கிற ஒரு கடற்கரை பகுதியான பால் ஸ்ட்ரைட். தென் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியா வேர்ல்டில் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது வேர்ல்டு மேப் தான் இருக்குது. இந்த வேர்ல்டு மேப்பில் இது அமெரிக்கா, இது ஈரோப், இது ஆப்பிரிக்கா, இதுதான் இந்தியா. இந்தியா வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். The Indian landmass has a central location between the East and the West Asia. East and the West Asia பகுதியில், ஏசியா இவ்வளவு ஏசியா, அதில் இந்தியா இருக்குது. ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கோஸ்ட் வித் த சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட் ஏசியா ஃப்ரம் த ஈஸ்டர்ன் கோஸ்ட். இந்த பகுதிகளில் இது அமைந்திருக்கு. ஈஸ்ட் சைடில் அமைந்திருக்கு. இது கிழக்கு பகுதி, ஈஸ்ட் பகுதியில் இந்தியா அமைந்திருக்கு அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கு. அடுத்து இந்தியா எ சப்கான்டினென்ட். இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள். இந்தியா அலாங் வித் த கண்ட்ரீஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் அ சப்கான்டினென்ட். இது
ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இதை சுற்றி நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டே வரோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா எல்லாம் நம்மளை சுற்றியுள்ள பகுதிகள். நார்த் வெஸ்ட் பகுதியில் மவுண்டன், ஹிமாலயா மவுண்டன் இருக்குது. நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் பை சீஸ் இந்த சவுத், நிறைய கடல்கள் வந்து சவுத் சைடில் நமக்கு இருக்கு. அது போக பிசியோகிராஃபி மீன்ஸ் இயற்கை அமைப்பு. இதனுடைய இயற்கை அமைப்பு கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் இதெல்லாம் நம்ம நாட்டில் வளமாக இருக்கிறதுனால இந்தியாவை நம்ம வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இந்தியாவுடைய லொக்கேஷன் எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 north to 37 degree 6 north latitude and 68 degree 7 east, 97 degree 25 east longitude. ஆக குளோபில் நம்ம வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 8 டிகிரி இந்த நடுவு பகுதியில் வரும் இந்தியா. 8 degree 4 அப்படின்னு சொல்லி அதோடைய அமைப்பு கொடுத்துருக்கு. latitude longitude லைன் நார்த் டு ஈஸ்ட், நார்த் டு சவுத், நார்த் டு சவுத் வந்து அப்படிங்கும்போது லாங்கிடியூட், இது வந்து லேட்டிடியூட். வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து லேட்டிடியூட். இந்த லைன் படி நமக்கு வந்து இந்த இடத்துல அமைந்திருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சதர்ன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, சவுத் சைடில் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து இந்தியா மேப்பில் ஈஸ்ட் சைடில் இருக்கு. இந்த அந்தமான் நிக்கோபார் பகுதி தான் இந்திரா பாயிண்ட் சொல்லப்படுது. இது வந்து ஈஸ்ட் சைடில் அந்தமான் நிக்கோபார் இருக்குது. இதுதான் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்தியா இஸ் கேப் காமரின் கன்னியாகுமரி. இப்போ சதர்ன் பகுதி வந்து கன்னியாகுமரி அப்படின்னு கொடுத்துருக்கு. நார்த் வந்து நம்ம ஹிமாலயாஸ் பார்த்தோம். சவுத் பகுதி வந்து கன்னியாகுமரி, லாஸ்ட்ல கன்னியாகுமரி. Tropic of Cancer passes through the middle of the country dividing into 2 halves. Tropic of Cancer வந்து இதில் மிடில் நடுவில் போகும். இது வந்து நமக்கு 2 பகுதியாக பிரிக்கு, நார்த் சைடு சவுத் சைடு அப்படின்னு பிரிக்கு. நம்ம சவுத் சைடில் இருக்கிறோம். India has been politically divided into 29 states and union territories. நம்ம நாட்டில் 29 states and union territories. It has been politically divided into 29 states and 7 union territories for administrative convenience. இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. The next one, Amaravati is the new capital of Andhra Pradesh, but according to Andhra Pradesh Reorganization Act, Hyderabad will the capital for both the states of Andhra Pradesh and Telangana. அமராவதியினுடைய கேபிட்டல் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அடுத்தது வந்து ஹைதராபாத். ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் ஹைதராபாத் வந்து கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கு. த நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவுடைய திட்ட நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. த லாங்கிடியூடியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் குஜராத் இன் த வெஸ்ட் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் இன் த ஈஸ்ட். குஜராத் வந்து இங்கே வெஸ்ட்ல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அருணாச்சல பிரதேஷ் வந்து இந்த இருக்கு ஈஸ்ட்ல இருக்குது, அருணாச்சல பிரதேஷ். The earth rotates through its axis around 360 degree in 24 hours. வேர்ல்டு வந்து அந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகும். அது தன்னைத்தானே சுற்றி வரும்போது 24 hours வருது. அதனால தான் டே நைட் வருது அப்படின்னு சொல்லி ஜாகிரபியில் நம்ம படிச்சிருக்கோம். Thus a difference of 1 degree longitude will make a difference of 4 minutes in time. ஆக 4 நிமிடம் ஒரு லாங்கிடியூட் அதை சுற்றி வர்ற லாங்கிடியூட் சுற்றி வர்றதுக்கு 4 minutes டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதனால்தான் ஒவ்வொரு நாட்டிலையும் டைம் வேரியேஷன் வருது, ஒவ்வொரு நாட்டிலையும் நேர வித்தியாசங்கள் வருது. அருணாச்சல பிரதேஷ், குஜராத், hence the difference in local time between those two places is
1 hour. இந்த அருணாச்சல பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் வெஸ்ட் சைடில் உள்ளதுக்கும் ஈஸ்ட் சைடில் உள்ள அருணாச்சல பிரதேஷுக்கும் வெஸ்ட் சைடில் உள்ள குஜராத்துக்குமே 4 நிமிடம் வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குமே இந்த ஏர்த் ரொட்டேட் அதனுடைய ஆக்சிஸில் அது ரவுண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ஏற்படுது. இது வந்து கால வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அருணாச்சல பிரதேஷ் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இட் வில் ஹாவ் சன்ரைஸ் அபவுட் 2 hours ஏர்லியர். அருணாச்சல பிரதேஷில் சன்ரைஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும். தென் த சன்ரைஸ் அட் குஜராத் விச் இஸ் இன் த வெஸ்ட். குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேஷாக ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு வித்தியாசம் 2 hours வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. India's central meridian is 82 degree 30 east E longitude அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்தியாவுடைய நடு பகுதி இந்த இருக்கு. The major physiographic divisions of India. இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு டிவிஷன்ஸை நம்ம இதில் படிக்க போகிறோம். Himalayas peak in the north, the beautiful beaches in the south, the great Indian desert in the west, and the breathtaking natural heritage in the east make India geographically vibrant, colorful and truly incredible country. ஹிமாலயாஸ் நார்த்தில் இருக்குது, சவுத்தில் நிறைய பீச்சஸ், நிறைய 3 பக்கம் நிறைய கடல் தான் இருக்குது. நம்ம சவுத்தில் பார்த்தோம். இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இயற்கை அமைப்பை இந்த ஃபிசியோகிராஃபிக்கை 6 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த லெசன் ஃபுல்லாக இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 6 டிவிஷனும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து த ஹிமாலயன் மவுண்டன்ஸ், செகண்ட் த கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ். ஹிமாலயன் மவுண்டன் வந்து இமயமலையை பற்றி ஃபுல்லாக நிறைய படிக்க போகிறோம். அடுத்து த கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ் அப்படின்னா சமவெளிகள், இந்தியாவில் உள்ள சமவெளிகளை பற்றி அடுத்த படிப்போம். அடுத்து பெனிசுலார் பிளாட்யூ, அது வந்து தீபகற்ப பீடபூமிகள், எங்கெல்லாம் பீடபூமிகள் பிளாட்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிப்போம். அடுத்து இந்தியன் டெசர்ட், இந்தியாவில் உள்ள டெசர்ட், தார் டெசர்ட், அதை பற்றி படிப்போம். அடுத்தது த கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள். அடுத்தது ஐலாண்ட் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியாவில் ஐலாண்ட் எங்க இருக்கு, இது அவ்வளவு தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து Himalayan mountains. The Himalayan mountains consist of the youngest and the loftiest mountain chains in the world because they have been formed only few million years ago, and also they were formed because of the folding of the earth crust due to tectonic activity. The Himalayan mountains எப்படி ஆரம்பித்தது அப்படின் போது ஆறுகளுடைய ஃபார்மேஷனில் அந்த மண்ணெல்லாம் மடிக்கப்பட்டு இந்த இமயமலை தோன்றியது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஜாகிரபியில் சொல்லப்படுது. It stretches for the distance of 2,500 kilometers from the Indus Gorge in the west to Brahmaputra Gorge in the east. East to west in the Himalayas இருக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடு வரைக்கும் ஹிமாலயாஸ், இதுல இருந்து இது வரைக்கும் ஹிமாலயாஸ் வந்து பரவி இருக்குது. 2,500 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இது வந்து பரவி இருக்குது. இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர். The northern mountains varies from 500 kilometers in Kashmir to 200 kilometers in Arunachal Pradesh. காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும், காஷ்மீர் தான் இருக்கு, காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து இருக்குது. The Bamir Knot, popularly known as the roof of the world. பாமீர் முடிச்சு வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய கூரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த மேப்ல இந்த இருக்கு பாமீர் நாட். The term Himalaya is derived from Sanskrit. ஹிமாலயா அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து, சமஸ்கிருதத்துல இருந்து தான் வந்தது. இதுக்கு இட் மீன்ஸ் த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஹிமாலயாவுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஹிமாலயாஸ்ல ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த 3 டிவிஷன் இப்போ படிக்க போறோம். த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லி 3 ஹிமாலயாஸ். இது ஹிமாலயாஸ்ல உள்ள டிவிஷன்ஸ், அதை ஒன்னொன்னா படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்.
இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஆக இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னாலே ஹிமாலயாஸில் உள்ள வெஸ்ட் சைடை படிக்க போகிறோம். ஹிமாலயாஸ் இது அவ்வளோத்துலையும் இருக்குது. இந்த வெஸ்ட் சைடில் உள்ள ஹிமாலயாஸை மட்டும் இப்போ படிக்க போகிறோம். இட் லைஸ் இன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் டிபேட்டியன் பிளாட்யூ. இது வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்த வெஸ்ட் சைட் ஹிமாலயாஸ் இருக்குது. த ராக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜியன் கண்டெயின் fossils bearing marine sediments which are underlain by tertiary granite. இந்த பகுதிகளில் நிறைய கிரானைட்டுகள் வந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது. த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் சஸ்கர், லடாக், கைலேஷ் அண்ட் காரகோரம். இந்த பகுதிகளில் இந்த ஹிமாலயாஸில் இருக்கு. காரகோரம் அப்படிங்கிற இந்த பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் இந்த வெஸ்ட் சைடில் உள்ள ஹிமாலயாஸில் இருக்குது. The next வந்து Himalayas. It constitutes the core part of northern mountains. It is an young fold mountain. இது ஒரு இளம் மடிப்பு ஒரு ஹிமாலயாஸ் சொல்லப்படுது. அங்காரா landmass in the north and Gondwana landmass in the south. அங்காரா கோண்டுவானா அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் பகுதிகள் இந்த ஹிமாலயாஸில் இருக்குது. அங்காராங்கிறது வந்து நார்த் சைடில் உள்ளது. கோண்டுவானா அப்படிங்கிறது சவுத் சைடில் இந்த சைடில் உள்ளது. இந்த லேண்ட் பகுதிகளை ஹிமாலயாஸோட இணைக்கப்பட்டிருக்கு. த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர் கிரேட்டர் ஹிமாலயாஸ், த லீசர் ஹிமாலயாஸ் அண்ட் த சிவாலிக். அதுலேயும் ஒரு இந்த ஹிமாலயாஸ்லேயே இன்னொரு 3 டிவிஷன்ஸ் இருக்குது. அது கிரேட்டர், லெசர் அண்ட் த சிவாலிக் அப்படின்னு சொல்லி 3 பிரிவாக நம்ம படிக்க போகிறோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் அதுக்கு இன்னொரு பேர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதனுடைய அளவு 25 கிலோமீட்டர் வைட், அகலத்தில் 25 கிலோமீட்டராக சொல்லப்படுது. ஹைட்டில் 6000 மீட்டர். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது? ஆல்மோஸ்ட் ஆல் த லாஃபி பீக்ஸ் இன் த ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச். பீக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்மால் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம், சிகரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரியில் தான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைவு வச்சுக்கலாம். 8848 அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் எவரெஸ்டுடைய அளவு. அடுத்து கஞ்சன்ஜங்கா, அதுவும் இந்த ஹிமாத்ரியில் கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள். நேபாளில் தான் இந்த எவரெஸ்ட் வந்து இருக்குது. இந்த இருக்கு நேபாள். நேபாளில் தான் இந்த எவரெஸ்ட் வந்து இருக்கு. இந்த பிளேஸ்ல எவரெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இட் ஹேஸ் மெனி கிளேஷரிஸ். கிளேஷரிஸ்னா நிறைய பனியாறுகளும் இந்த பகுதியில் காணப்படுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்ட் சாச்சன் ஆர் சம் ஆஃப் தம். அந்த கிளேஷரிஸ் வந்து இந்த பனியாறுகளுடைய பெயர்கள் தான் இதில் கொடுத்துருக்கு. தென் த லேசர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல். லீசர் ஹிமாலயாஸ் ஒரு சின்ன அளவான ஒரு ஹிமாலயாஸ், அதுக்கு பேர் வந்து ஹிமாச்சல் அப்படின்னு பேர். இது மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயஸ், ஹிமாலயஸுடைய நடுப்பகுதி. ஹைட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் 3700 to 4500 மீட்டர் அந்த அளவில் இது வந்து காணப்படுது. இதில் உள்ள சிகரங்கள் என்ன? இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் என்னெல்லாம்? பீர்பஞ்சல், தௌலதார் அண்ட் மகாபரத் ஆர் த மவுண்டன் ரேஞ்சஸ். இதில் ஒரு சின்ன சின்ன பீக்ஸுடைய பெயர்கள் தான் இதை. இது போக இங்கே வந்து நிறைய கோடை வாழிடங்கள் தான், ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த மவுண்டனில் இருக்குது. சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகேட் அண்ட் டார்ஜிலிங் இதெல்லாம் வந்து இதனுடைய ஹில் ஸ்டேஷன், கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஹிமாலயஸில் உள்ள பகுதிகள். அதுபோக ஜம்மு காஷ்மீரில் ஹிமாலயன் காரகோரம் பாஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கேயும் சில கணவாய்கள், கால்வாய்கள்லாம் ஓடுது. அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் இந்த பகுதிகள்லையும் இந்த மாதிரி நிறைய கால்வாய்களும் இந்த ஹிமாலயாஸில் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் வந்து த சிவாலிக் அவுட்டர் த ஹிமாலயாஸ். ஹிமாலயஸோட சுற்றியுள்ள பகுதிகள். ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம். ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்குது, அஸ்ஸாம் இந்த பகுதியில் வரும். இட் இஸ் பார்ட்லி மேட் பை த debris brought by Himalayan rivers. நிறைய ரிவர்ஸும் இந்த பகுதியில் இருக்குது. சிவாலிக் வேரி ஃப்ரம் 10 கிலோமீட்டர் இன் த ஈஸ்ட் அண்ட் 50 கிலோமீட்டர் இந்த வெஸ்ட். ஈஸ்ட் வெஸ்டாகவும் சிவாலிக் ரேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குதை பார்க்குறோம். இது வந்து இட் இஸ் மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், தொடர்ச்சியாக அதை என்ன செய்யாது இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்கு. த லாங்கிட்
longitudinal valleys found between the Shivalik and the lesser Himalayas are called dunes. ஆக சில இடங்களில் நிறைய பள்ளத்தாக்குகள் வேலிஸும் காணப்படுது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் டியூன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும் காணப்படுது. டூன்ஸுங்கிற பகுதி வெஸ்ட் சைட்லேயும் டூராஸ்ங்கிற பகுதி ஈஸ்ட் சைட்லேயும் காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இதுவும் ஹிமாலயஸில் உள்ள டிவிஷன் தான். இது ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் த ஹிமாலயாஸ், ஈஸ்ட் சைடில் உள்ள ஹிமாலயாஸ்ன்னு சொல்லப்படுது. இதில் நிறைய சின்ன சின்ன மலைகள் காணப்படுது. டஃப்லா ஹில்ஸ், சபார் ஹில்ஸ், மிஸ்மி ஹில்ஸ், பட்காய் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ். இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ், பட்காய் ஹில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை சுற்றி உள்ள ஹில்ஸ் தான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். திரிபுரா ஹில்ஸ், மிக்கீர் ஹில்ஸ், ஜாரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ் அண்ட் ஜைனிட்டா ஹில்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிமாலயாஸுடைய ஈஸ்டர்ன் சைடை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்னுடைய நன்மைகள் என்ன, ஹிமாலயாஸ் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹிமாலயாஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. சவுத் வெஸ்ட் மான்சூனாக ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கிற காற்று வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம், தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லி. இந்த காற்றுனால நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கறது இந்த ஹிமாலயாஸ் தான். இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பேரியர் டு சப்கான்டினென்ட். இது வந்து இந்தியாவுடைய இயற்கை அரண், நேச்சுரல் பேரியராகவும் காணப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய பெர்னியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகள் நிறைய அங்கே ஹிமாலயாஸ்லேருந்து வருது. இண்டஸ், சிந்து நதி, கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா, அந்த ரிவர்ஸ் எல்லாமே பெர்னியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகளாக நமக்கு ஹிமாலயாஸ்லேருந்து வருது. த நார்தன் மவுண்டன்ஸ் ஆர் டிஸ்கிரைப் த paradise of tourists due to its natural beauty. இந்த ஹிமாலயாஸுடைய பியூட்டியை பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட்லாம் போகிறாங்க. அது வந்து ஹிமாலயாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி, பேரடைஸ் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டூரிஸ்ட் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸ் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி டெம்பிள் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். ஹிமாலயாஸில் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் இது வந்து ஹோலி டெம்பிள்ஸ் அங்கே இருக்குது. இதற்கு நிறைய மக்கள் வந்து இந்த ஹிமாலயாஸ்க்கு போவாங்க, வருஷந்தோறும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பில்கிரிம் சென்டரும் இந்த ஹிமாலயாஸில் இருக்குது. இந்தியாவுடைய நார்த் சைடில் இது இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது ஹிமாலயாஸில் நமக்கு வேண்டிய மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸும் அதிகமாக கிடைக்குது. இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடெக்ட் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட். கடும் குளிர நமக்கு வந்து தடுக்கிறது இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப குளிர் வராதபடிக்கு தடுக்கிறது இந்த ஹிமாலயாஸ் மவுண்டன். ஹிமாலயாஸ் ஆர் longitudinal divisions of Himalayas. The Kashmir, Punjab, Himachal Himalayas located between the rivers of Indus and Sutlej. Longitudinal அப்படின்னா நார்த் சைடில் உள்ள ஹிமாலயாஸ் எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிறது ரிவர்ஸ் இண்டஸ் அண்ட் சட்லெஜ். இண்டஸ் இங்கே இருக்குது, சட்லெஜும் இங்கே இருக்குது. இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது தான் இந்த காஷ்மீர், பஞ்சாப் ஹிமாலயாஸ். The next one, the Humayun Himalayas located between the rivers of Sutlej and Kali. Sutlej இந்த இருக்கு, இது பக்கத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் ஒன், the central Nepal Himalayas. ஹிமாலயாஸில் உள்ள நேபாள் பகுதியில் between the rivers of Kali and Tista. நேபாள் பகுதியில் இங்கே இருக்குது நேபாள், இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது தான் அந்த ரிவர்ஸ். The Assam Eastern Himalayas located between the rivers of Tista and Dingam. அஸ்ஸாம் பகுதி, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் அமைந்திருக்க அஸ்ஸாம் பகுதி வந்து இதாக இருக்கு, அஸ்ஸாம். The next topic, the Great Northern Plains. ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில். அதில் உள்ள பிரான்ச் எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் தலைப்பு த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், வடக்கு சமவெளிகள், அதுதான் பிளெயின்ஸ்ன்னு பார்க்குறோம். திஸ் பிளெயின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் த அலுவியம் இன் த வேர்ல்ட் அண்ட் இஸ் டெபாசிட்டட் பை த ரிவர்ஸ் இண்டஸ். நிறைய சமவெளிகள் அப்படின்னாலே ஆற்று சமவெளிகள், ஆறுகள்ல இருந்து வரக்கூடிய மணல்களால் அது ஏற்படுத்தப்படுது சமவெளிகளை தான் நம்ம வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னென்ன ஆறுகள்னால கடத்தப்பட்டு வரக்கூடிய மணல்கள் அங்கே டெபாசிட் ஆகி அது வந்து
இண்டஸ் என்னென்ன ரிவர்ஸ்னால இந்த சமவெளிகள் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இண்டஸ், கங்கா ரிவர், பிரம்மபுத்திரா அண்ட் த ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய துணை ஆறுகள், அந்த ஆறுகளாலையும் இந்த மாதிரி பிளெயின்ஸ் வந்து ஏற்படுத்தப்படுது. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் ஓவர் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்கே வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ், இதில் வந்து டெக்கன் பிளாட்டோ வந்து 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இது வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா homogeneous surface with an imperceptible slope. They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. இது சில இடங்களில் விந்திய ரிவர்ஸ் பகுதியிலையும் இது வந்து இந்த பிளெயின்ஸ் வந்து டெபாசிட்டாக இருக்குது. விந்தியா ரிவர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் தான் விந்தியா ரிவர்ஸ் இருக்குது. நர்மதா, தப்தி ரிவர், விந்தியா, சாத்புரா ரேஞ்சஸ், இது எல்லாமே இந்த இடத்துல வருது. These rivers deposit enormous quantity of sediments deposited along the foothills and footplain. நிறைய பகுதிகள் இங்கே வந்து இந்த மணல்களை வந்து அப்படியே வந்து இது சமவெளிகளில் செடிமெண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணுறது இந்த ஆறுகளுடைய செயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து the Babar Plain. The prosperity of this plain is so high, the most of the small streams flow over this region disappear. இதில் வந்து நிறைய பிளெயின் வந்து இருக்குது, சமவெளிகள் இருக்குது. அதில் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொராசிட்டி அப்படின்னா இது வந்து துகள்கள் மூலமாக இந்த ஆற்றினால வரப்படக்கூடிய நீர் எல்லாத்தையுமே இந்த துகள்கள் அந்த சமவெளிகளில் அப்படியே அது வந்து உறிஞ்சுறதுனால இது வந்து இந்த ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய நேரத்தில் இதில் வர்ற இந்த நீரோடைகள், சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாமே காணாமல் போயிருக்கு. ஏன்னா அது அவ்வளோமே துகள்கள் மண் வந்து அப்படியே வந்து அதை வந்து சக் பண்ணிடும், உறிஞ்சிரும். அதனால இந்த பகுதிகள் வந்து நிறைய நேரம் சிற்றோடைகள் இருந்தாலும் அது இல்லாமல் போயிடும், இந்த பிளெயின்ஸ் மட்டுமே இருக்கும். இட் லைஸ் டு த சவுத் ஆஃப் த சிவாலிக் ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட். ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் அஸ்ஸாம் பகுதியிலையும் இப்படிப்பட்ட பாபர் பிளெயின் வந்து இருக்குது. ஜம்மு காஷ்மீர் இங்கே தெரியும், அஸ்ஸாம் இங்கே, இந்த 2 பகுதிகளிலையும் இந்த பிளெயின் வந்து காணப்படுது, இந்த சமவெளிகள் காணப்படுது. திஸ் பிளெயின் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். இது வந்து நமக்கு the Tarai Tract. It is a zone of excessive dampness, thick forest and rich wildlife. தராய் காடுகள் அப்படிங்கிறது அந்த தராய் டிராக்ட். இது வந்து ஈரப்பதம் நிறைந்த ஒரு பகுதியாக தான் டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப், அங்கே அடர்ந்த காடுகள் உள்ள பகுதிகளால் இருக்கிறனால வனவிலங்குகள் அங்கே அதிகமாக காணப்படுது. அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால இங்கே வந்து இது வந்து தராய் காடுகள், ஆண்டு முழுவதும் மழை பெறக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம இந்த தராய் காடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். The Tarai is wider in the eastern part of the Great Plains, especially in Brahmaputra. பிரம்மபுத்திரா பகுதிகளில் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். இந்த பிரம்மபுத்திரா பகுதி இதுதான். இந்த பகுதிகளில் அதிக மழை பெய்யறதுனால இந்த தராய் ஃபாரஸ்ட் ஆண்டு முழுவதும் மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாக வருது. இன் மெனி ஸ்டேட்ஸ் த தராய் ஃபாரஸ்ட் ஹவ் பீன் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். அங்கே அக்ரிகல்ச்சரும் மிக சிறப்பாக நடைபெறுது. த நெக்ஸ்ட் ஒன் த பாங்கர் பிளைன்ஸ். பாங்கர் ரெப்ரசன்ட் த அப்லாண்ட் அலுவியல் ட்ராக்ஸ் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு உயர்ந்த மேட்டு நிலம் தான் இந்த பாங்கர் பிளைன்ஸ் சொல்லப்படுது. இங்கே வந்து அலுவியல் சாயில் வந்து காணப்படுது, அது வந்து வண்டல் மண். த பாங்கர் லேண்ட் லைஸ் அபோவ் த ஃப்ளட் லிமிட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். நிறைய நேரம் வெள்ளங்கள் வந்து அங்கே அடித்து செல்லப்பட்டு ரிவரில் உள்ள அந்த மண்ணெல்லாம் அடித்து செல்லப்படுது. சாயில் டார்க் இன் கலர், இதாவது பிளாக் கலரில் இங்கே உள்ள பாங்கர் பிளைன்ஸில் உள்ள மண் வந்து இருக்கும். ரிச் இன் ஹியூமஸ் கான்டெக்ட், வெல் ட்ரைன் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு மிக சிறப்பாக பயன்படக்கூடிய டார்க் மண், பிளாக் கலரில் இருக்க மண் தான் பாங்கர் மண். நம்ம வந்து கரிசல் மண்ணும் தமிழில் சொல்லுவோம். அப்படிப்பட்டது தான் இந்த பாங்கர் பிளைன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் த காதர் பிளைன்ஸ். த நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அலாங் த கோர்சஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் நோன் அஸ் காதர் ஆர் பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவியல் சாயில் உள்ள பகுதி. த காதர் ட்ராக்ஸ் ஆர் என்ரிச்ட் பை ஃப்ரெஷ் டெபாசிட் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர் டியூரிங் ரெய்னி சீசன். மழைக்காலங்களில் இது அதிகமாக இந்த மண் வந்து டெபாசிட் ஆகப்படுது. சாண்ட், சில்ட், கிளே அண்ட் மட், அது சகதி நிறைந்த ஒரு மண்ணாக அந்த காதர் பிளைன்ஸ் இருக்குது. இட் இஸ் ஹைலி ஃபேர்டைல் சாயில், ஒரு வளமிக்க மண்ணாகவும் இந்த பகுதி காணப்படுது. தென் டெல்டா பிளைன்ஸ்.
The Deltanic Plain is an extension of the Fatherland. It covers about 19 lakh square kilometer in the lower reaches of the Ganga River. Ganga Riverலேருந்து வரக்கூடிய plains தான் இந்த Delta Plains அப்படின்னு கொடுத்துருக்கு. It is an area of deposition as the river flows in this tract suggestly. ஆக ஸ்லோவா மெதுவாக இந்த ரிவர் ஃப்ளோஸ் வந்து அங்கே இருக்குது. The Delta Plain consists mainly of old mud. ஆக மட் சகதி நிறைந்த பகுதி, நியூ மட் அண்ட் மார்ஷ்னாலும் வெற்று, ஆக அதிக ஈரப்பதம் மிக்க பகுதி. டெல்டா ரீஜன் த அப்லேண்ட் ஆர் கால் மேட்டு நிலங்களுக்கு பேரு சார்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. மார்ஷி ஏரியாஸ் ஆக சதுப்பு நிலங்கள் ஆக ஈரப்பதம் மிக்க நிலங்கள் மார்ஷி ஏரியாஸ் ஆர் கால் பில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர்.